இந்த நாய் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து போகுது. அதுக்குள்ள அவரோட ஓனரை பார்க்கணும்னு சொல்லிட்டு கண்ணை மூடாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நாயோட ஓனர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆரம்பிச்சிருவாரு. அவரோட ஸ்மெல்ல பார்த்த உடனே இந்த நாய் கண்மூழிக்க ஆரம்பிச்சு. இந்த ஓனர் அந்த நாயை பார்த்த உடனே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்குவாரு. அந்த ஓனர் அந்த நாய் கிட்ட குட் பை சொல்லுவாரு. உடனே அந்த நாய் அதோட வாழை ஆட்டிட்டு உயிரை விட்டுடும். அந்த நாயோட ஆத்மா பாத்தீங்கன்னா வேற ஒரு குட்டி நாயோட உடம்புக்கு போயிருக்கும். இப்ப அந்த நாய் பாத்தீங்கன்னா மறுபிறவி எடுத்து இந்த உலகத்துக்கு திரும்ப வந்திருக்கும். ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டி ஒரு லேடி வளர்க்குறேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த லேடியோட பாய் ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா நாயினாலே சுத்தமா பிடிக்காது. அதனால வீட்டுக்கு வெளியவே கட்டி போட்டுடுவாங்க. ரொம்ப வருஷம் ஆகி அந்த நாய் வீட்டுக்கு வெளியவே தான் இருக்கும். அந்த நாயும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இதுக்கு மேல இந்த நாய் இங்க இருந்தா எதுவும் சரி வர சொல்லிட்டு அந்த லேடியோட பாய் ஃப்ரெண்ட் அந்த நாயை கூட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடும். அந்த நாயை பாத்தீங்கன்னா ஆளே இல்லாத ஒரு இடத்துல இறக்கி விட்டுடுவோம். அந்த நாய்க்கு எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்த நாள் அந்த நாய் ஒரு பார்க்கு கிட்ட போய்கிட்டு இருக்கும். அங்க இருக்க எல்லா நாயுமே அவங்க ஓனரோட ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதை பார்த்து இந்த நாய் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். உடனே இந்த நாய் பாத்தீங்கன்னா நம்மளோட பழைய ஓனரை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கும். இந்த நாய் ரொம்ப தூரம் ஓடி கடைசியா அவங்களோட ஓனர் வீட்டை கண்டுபிடிச்சிடும். அவங்களோட ஓனர் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வெளியே தான் நின்னுகிட்டு இருக்கும். அந்த ஓனரை பார்த்த உடனே இந்த நாய் வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கும். அந்த ஆளு இந்த நாய் கடிக்க தான் வருதுன்னு சொல்லி ரொம்பவே பயப்படுவார். ஆனா இந்த நாய் பாத்தீங்கன்னா பழைய மாதிரி இந்த ஆளு கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்கும். ஆனா இந்த ஆளுக்கு சுத்தமாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நாயை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு வைக்குவார். அந்த நாயும் நம்ம ஓனர் கிடைச்சிட்டாருன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷத்துல சாப்பிட்டுக்கிட்டு. ஆனா அந்த ஓனர் பாத்தீங்கன்னா அந்த நாயை வீட்டுக்கு வெளியே வச்சு கதவை சாத்திடுவாரு. அந்த நாய் பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா அந்த வீட்டுக்கு வெளியவே தான் இருக்கும். இந்த ஆள் அந்த நாய் போயிருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருக்குவாரு. காலைல பாத்தீங்கன்னா அதே இடத்துல தான். அதனால அந்த நாயை வளர்க்கலான்னு ஒரு முடிவு பண்ணுவாரு. அதுக்கு ஒரு பேரை வச்சு அந்த நாயை இவர் கூடவே வச்சுக்குவாரு. இருந்தாலும் அந்த ஆளு எப்பயுமே சோகமா தான் இருக்குவாரு. ஏன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவரை விட்டுட்டு போயிருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் பழையபடி ஒன்னு சேர்க்கலான்னு இந்த நாய் முடிவு பண்ணும். அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை தேட இந்த நாய் எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருக்கும். கடைசியா ஒரு பார்க்ல பாத்தீங்கன்னா அந்த ஆளோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். அந்த பொண்ணை பார்த்த உடனே இந்த நாய் பின்னாடியே போய்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு வீட்டுக்கு போற வரைக்கும் பின்னாடியே போய்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த நாயோட கழுத்துல ஒரு செயின் இருக்கதை பாக்குவா. அந்த செயின்ல பாத்தீங்கன்னா அவ பாய் ஃப்ரெண்டோட நேம் இருக்கும். அதை பார்த்த உடனே இந்த பொண்ணோட பழைய நினைவுகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். உடனே அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அந்த நாயை கூட்டிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்குவா. அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த பையன் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கும். அந்த பொண்ணு வீட்டுக்கு வெளியே நின்று கதவை தட்டிக்கிட்டே இருக்குவா. ஆனா அந்த பையன் கதவே திறக்க மாட்டான். அந்த பொண்ணு ரொம்ப நேரமா வெளியவே நின்னுக்கிட்டே இருக்குவா. கடைசியா கிளம்பலான்னு போகுவா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த நாய் கதவை தட்ட ஆரம்பிக்கும். அந்த நாய் ரொம்பவே சத்தம் போட்டதுனால அந்த பையனை வந்து கதவை திறக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் நேருக்கு நேரா பாத்துக்கிட்டு இருக்குவாங்க. அப்ப இவங்களோட பழைய நினைவுகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாய்க்குட்டியால பிரிஞ்சு போன ஒரு காதல் ஒண்ணு சேர்ந்து இருக்கும்.